சாமி குதிரதாயா பெரிய மனுஷ வாயிலை விலக வேண்டாம். அது என்ன கிணறா விழுகிறதுக்கு? உன்னை நான் ஜபித்து விடுவேன். நான் சாப்பிட்டு விடுவேன். அதுக்கு தானே பிறந்திருக்கு சாப்பிடுறதுக்குன்னு. அதுக்குதான் பெரிய மனுஷா சாமி என்ன போதும் நான் சமையலாடி வந்திருக்க பொழுது நாட்டினால மகாநாடு நமது அருமையும் பெருமையும் நீர்வளம் நிலவளம் அனைத்தும் அறிஞ்சது. இது என்ன ஊரு? இது காலையில வந்தவன் அந்த ஊர் தான். என்ன ஊரு? மாயவர் பெருமாள் இருக்கிற ஊர். என்ன ஊர்ல இருக்கிறாரு? இங்கதான் சென்றாயிரம் சாமி இங்கதான் இருக்குது அந்த ஊர்ல. அப்படியா? பார்த்து என்ன தகுற குறையான சாப்பிடு ராசாமி நீயும் தான் வாங்க. இல்லை இல்லை, அதாவது நம்ம சேலம் மாவட்டம் இல்ல இது நாமக்கல் மாவட்டம். வந்தப்ப சொன்ன இவத்தகர் சேலம் போய் நாமக்கல் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதாவது பெத்தாமட்டி என்றார் நம்மளை போல் நாடகத்தில் சிறந்த நடிகளுக்கு இது ஒரு தனி சிறந்த நாயகம். பெத்தாம்பட்டி என்றால் ஒரு சிறந்த ஊர். இந்த பெத்தாம்பட்டியில எழுந்தருடைய ஸ்ரீ சென்றாய பெருமாளுக்காக இன்று நாடு விட்டு வரி யாரு? படிக்கோ சார், இவங்க தான் நாடகம் சார். என்ன விட என் கூடுகிற ஸ்திதியும் நீ படித்து சொல்ல எனக்கு அதே பெருமை. ஏன் அதுக்கு தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது சொல்லிட்டு போவாங்க. புள்ளி குறையாது. சிவகாபுரத்தை சேர்ந்த சிவகாபுரம் பழங்கா சாமி, அது கொஞ்சம் திணைக்கலை சாமி. அம்மாள கண்டு கத்துற அதாவது சிவகாபுரம் பழங்காட்டை சேர்ந்த சக்திவேல், பிரேமா, தேவிகா, புனிதா, மாணவி, மணிகண்டர் இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம சென்றாய பெருமாளுக்காக இன்று நாடு விட்டாரு. அவர் குடும்பத்தாரு இந்த அதாவது பெருமாள் புண்ணியத்தினால நோயில்லா வாழ்வும் என்ற குறைவிலாசமும் ஆனபடி ஐயன் சென்றாய பெருமாளை நாம பிரார்த்திக்கின்ற ராமன் செய்யும். அது மட்டுமல்ல, நமக்காக நமது வெள்ளாளப்படி சேர்ந்த ஆறு ஐயா செல்வன் 100 சேனல், அதாவது வேதா சேனல் அப்படி சொல்லக்கூடிய அந்த சேனல்ல நம்ம நாடகத்தை இந்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம நாடகத்தை அதாவது அறிமுகம் செய்யறாரு. அவர் குடும்பம் எப்படி இருக்கணும்? விடிய வரைக்கும் கையில பிடிச்சவரு அதனால செலவையா குடும்பம் இந்த சென்றாய் பெருமாள் அருள்பட்டு நீடோடி வாழபடி அந்த ஐயனை வேண்டுகிற அவசியம். ஏன்னா அதாவது அவர் கலைக்கு ஒரு சேவை செய்கிறார். என்ன இந்த சேவையுடைய மனப்பான்மை எல்லாத்துக்கும் வராது. நமது நாடக கலையை தெருக்கூட்டுகிறது அப்படின்னு செய்கிறாரு. அவர் நன்றியை மறக்க கூடாது. இதுல போலும் இன்று இந்த ஐயனுக்காக வைத்த நாடகம் அதாவது அவரோட சேர்ந்து வேதாந்தி வாழ வேண்டி ஐயனை வேண்டிய அவசியம். இருந்தாலும் பரமானந்தான் இந்த போலும் இந்த வைத்த நாடகம் அதாவது சோமராமத்துல ஒரு பகமை இழங்கும் 10 மாறுகின்ற என் பிறப்பு என்ற நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, நான் ஊடா சொல்வேன். கவனமா கேட்கணும். மறுத்து பேசினால் உன்னை நான் சமைத்து விடுவேன். கிளம்பிட்டாரையா? உள்ள பாத்ரூம் இருக்கு போயா? போய் தடுமாறுவேன்னு சொன்னா தப்பாயா? என்ன நடந்துடும்? ஏதாவது பூச்சி புழுங்க இருக்குமே, லைட் போட்டு வச்சிருக்கோம்.
இப்போது நீ நுழைஞ்சிருக்கணுமே. இப்போ நுழைகிறதுல 3 மாசமா நுழைகிறது இல்லைங்க. நான் அடிக்கடி கேட்பேன். அடிக்கடி கேப்பீங்க. இப்போ நுழையல என்ன நுழையல இல்லைன்னா சொல்லிய வார்த்தை உன் இரு கிவியாலும் உன் காதல் வந்தாலும் கேட்டேன். நீங்க என்ன சொன்னது ஒண்ணுமே புரியல. புரியல. என் பெயர் இந்த உலகத்திலே அழகா அழைப்பது என் பெயர் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? உங்க பேரு நாரது இல்ல கவிச்சு அடிக்குது. நாரத மகாமுனிவர் என்ன? உங்களை பார்த்த உடனே தெரியுது. எப்படி நீங்க உங்க பேர் நாரது. நீங்க உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு? இந்த இடத்தாரு என் அன்னையும் மகா உணர்வீவம். என் அப்பா அம்மா எப்படி விட்டுவர்? என்னை பத்தமாக தாங்க மாட்டேன். உங்க பேரு நாரதனே சரிங்க. ஆமா. உங்களை பெத்தவங்க யாரு? உங்க அப்பா அம்மா பேர் என்ன சாமி? எங்க அப்பா யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சங்கள் சீமனையும் எங்க அப்பா படிக்கக்கூடிய எங்க அப்பா பெருமதேவா. யாரு உங்க அப்பா? பெருமதேவா. பெருமதேவாவா? காலா முக்கா லேலா சாமி ஓலா. அந்த பெருமதேவா பையனா நீ? அவன் மெட்ராஸ்ல சினிமா நடிக்கிறப்பா. நான் சொல்றது எங்க அப்பா படிக்கக்கூடிய கடவுள். படைக்கிற கடவுள். அவன் மனிதனை உருவாக்கக்கூடியவன். வர்றேங்க. என்ன படைப்பாரு உங்க அப்பா? அதாவது உன்னை போல என்னை போல இருக்க மாநில மக்களை போல ஏன் சொல்லணும்? உங்க பாட்டனை படைச்சது பிண்டம். உங்க அப்பனுக்கு என்ன வேலை? பிண்டம் பிடிக்க வேலை. யார் பிண்டைய பிடிப்பாங்க? எதுக்கு உங்க அப்பனுக்கு இந்த திருட்டு புத்தி எச்சு புத்தி? ஏன் பார்த்தா தெய்வத்துக்கு பிறந்துட்டு பிண்டத்தை பிடிச்சிருக்கீங்க நியாயமா? நீ சொல்ற மாதிரி அந்த அசிங்கமான வேலை எங்க அப்பா செய்யறது இல்ல. அதாவது உலகத்தை படைக்கிறது உங்க அப்பனா? மனிதர்களையும் மிருகத்தையும் இந்த 84 ஜீவனையும் படைக்கக்கூடியவர் எங்க அப்பா. ஆயத்தை படைக்கிறது யாரு? எங்க அப்பா. பூமியை படைக்கிறது எங்க அப்பா. மரம் செடி கொடியை படைக்கிறது எல்லாம் எங்க அப்பா. எங்க தாத்தாவை படைச்சது எங்க அப்பா. எங்க அப்பனை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது? எங்க அப்பா. புறணியிலே அப்பு கொடு. அப்படி பெரிய வாக்கியம். என்ன ஊரை படிச்சது உங்க அப்பா, உலகத்தை படிச்சது உங்க அப்பனை ஒத்துக்கிறேன். ஆமா. என்ன படிச்சது உங்க அப்பனை எங்க அப்பனை குப்புறப்படுத்திக்கிட்டா இருந்தா நீ நினைக்கிறது தான் அவரு. உங்க அப்பா இந்த ஊரிலேயே உலகிலேயே அதாவது எல்லாரும் செய்யறது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்வது எங்க அப்பா. நாளைக்கு உங்க அப்பா வரட்டு குஞ்சு எடுத்து நாய்க்கு போட்டு. என்ன சொல்ற? எதுக்கு உங்க அப்பனுக்கு இந்த திருட்டு புத்தி ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சு போட்டு போறாங்கன்னா? இல்லப்பா, உன் தாய் கூட உன் தந்தை ஆடு உடல் உறவு வச்சுக்கோரு. அதாவது ஆணும் பெண்ணு சேர்வது அந்த ஆணும் பெண்ணு சேரக்கூடிய தன்னுடைய உறுப்புகளை உருவாக்கக்கூடியது எங்க அப்பா வேலை. அண்டத்தை பிண்டமாக்குவது உங்க அப்ப. ஆமா. தெண்டத்துக்கு உழைக்கிறது எங்க அப்ப. முண்டமாதிக்கிறது நீ சாமி. நீ வவுத்துக்கு சோட்டதான் திங்கிறியா? இல்ல இல்ல ஆம்பளாட்டி பிரயாணி கலக்கில் ஆப்பாய். நீ அதெல்லாம் திங்க மாட்டீங்க. தேவர்கள் எல்லாம் சோத்த திங்கிறது இல்ல. காத்திலே மலை ஜலம் தான் திங்கிறீங்களா? அது பொட்டிக்காரங்க. இருந்தாலும் நீ நினைப்பது மாதிரி மனத்துல வர்ற மலையில அந்த ஜலத்தை சாப்பிடுறீங்க. அதாவது அப்படிப்பட்ட பெருமாவுக்கு நான் மகனா பிறந்து எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அதாவது மும்மூர்த்திகளில் ஒருவர் உங்க அப்பா. ஆமா. எல்லாம் படைக்கிறது உங்க அப்பா. உங்க அம்மா பேருங்க கலைவாணி சரஸ்வதி. இந்த எல்லோரும் ராமில் குடிக்கொண்டிருக்கும் இந்த கலைக்கெல்லாம் அரசு எங்க அம்மா கலைவாணி. உங்க அம்மா கலைவாணி. ஆமா. ஒத்துக்கிறேன். இப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு பிறந்த நீங்க ஓடுறதுக்கு ஒரு சட்டை இல்லாம கையில கட்டையும் கொட்டையுமா அலைய காரணம் அப்படி கேளு. ஒரு தேவனுக்கு மகனா பிறந்து ஒரு சடமுடி சாமியாரா வரக்கூடிய காரணம் என்ன?
இல்ல நாரதர் வந்தா கலகம் பண்ணி விட்டுருவாரு, குடும்பத்தை கெடுத்து விடுவாரு, குசலக்காரரு ஆமா அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா அப்படி கேளு. என் தந்தைக்கு மகனா பிறந்து எனக்கு அன்றாடு என்ன வேலை? என்ன கொட்டையாற்ற வேலையா? என்ன மாட்டுக்கு பருத்தி கொட்டையா? அதெல்லாம் முன்ன ஆடிக்கிறேன். இல்ல கழுத்துல இருக்கிற கொட்டை இல்ல இல்ல எங்க அப்பா அதான் தினந்தோறும் மனிதர்களை படைப்பது பழக்கம். அப்படி படைப்பதாக இருந்தா எங்க அப்பா என்ன செய்யுது? காலையில் எழுந்த உடனே அந்த ஒன்னான விட சிவனுக்கு ஒரு தவம் செய்வது பழக்கம். எங்க அப்பாவுக்கு ஆமா படைக்கக்கூடிய தொழில். அந்த சிவனை நோக்கி எங்க அப்பா தவம் செய்வது வழக்கம். எங்க அப்பா செய்யும் தவத்துக்கு நான் காட்டுக்கு போய் அதாவது மலர் கொண்டு வந்து கொடுப்பது என்ன வேலை? நந்தவனத்துக்கு போய் அந்த பூ பறிச்சிட்டு வரக்கூடியது உங்களுடைய வேலை. ஒரு நாள் ஒரு தினத்துல நான் என்ன செஞ்சேன்? இப்படி சின்ன பையன் நந்தவனத்துக்கு போனேன். என் சோட்டு பாலதாக விளையாடி கொண்டிருந்தார்கள் நந்தவனத்துல. ஆமா அவரோடு சேர்ந்து நானும் விளையாடி விட்டு சின்ன பசங்களா இருந்தா விளையாட செய்வாங்க. ஆமா இளங்கன்று பயப்படியாமல் அப்புறம் நான் விளையாடி விட்டு அதாவது எங்க அப்பையின் பூசை தவறி நீண்ட நேரம் ஆனது. நான் பார்த்து ஐயோ அப்பா பூசைக்கு மலர் கொண்டு போடுவேன் அப்படி என்று காடகத்துக்கு சென்று மலர்களை பறித்து ஓடியாந்து அரவணைக்கு வந்து எங்க அப்பா கேட்டாரு, ஏண்டா பையா சாமி கூப்பிடல. எங்க அப்பா என்ன கேட்கிறாரு, ஏண்டா மகனை பெருமா பூசை நேரம் தவறி இவ்வளவு நேரம் கழிச்சு மலர் கொண்டு வந்தியே இன்னும் மட்டும் என்னடா செஞ்ச? காலையில பூ பறிக்க போனீங்க, நேரம் வரைக்கும் என்னடா செஞ்சேன்னு உங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா விளையாடி கொண்டு இருந்து விட்டு சொன்னா நம்மள திட்டுவாருன்னு சொல்லி நான் சின்ன ஒரு பொய் பேசிட்டேன். எங்க பொய்யில கூட சின்ன பொய் பெரிய பொய்ன்னு இருக்குதா? இருக்குது. சின்ன பொய்னா என்ன பெரிய பொய்? சின்ன பொய்யெல்லாம் இந்த செலவண்ண எங்க சொந்தக்காரர் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா ஒத்துக்குவாரு. இந்த ஊர்ல எல்லாம் எங்க சொந்தக்காரனா அது பெரிய பொய். இதுதான் பெரிய பொய் சின்ன பொய். ஆமா சரி என்ன பொய் சொன்னீங்க? எங்க அப்பா ஒரு பொய்ய சொன்னேன். என்னன்னு? எங்க அப்பனுக்கு நாணம் உண்டு. நாணக்கண்ணு எங்க அப்பா பார்த்தாரு, மகன் சொல்லு வார்த்தை பொய்யோட மெய்யோ அப்படி ஞானத்தால வசிக்கும் போது நான் சொல்லி வார்த்தை பொய்யா போனது. நீங்க அங்க போய் என்ன செஞ்சீங்கன்னா அவர் ஞானத்துல கண்டுபிடிச்சிட்டார். ஆமா ஏண்டா மகனே பெருமா நான்தான் எங்கிட்டயே ஒரு பொய்ய பேசிருக்க. இன்று முதல் அன்றாடும் நீ ஒரு பொய்ய பேசணும், இல்லைன்னா ஒரு கலகம் செய்யணும். அப்படி கலகம் செய்யாவிட்டால் தூண் போடுவீங்க, வயிறு தாடி போடு உப்போம், முதுகு மூட சுமக்கும், தலை ஆயிரம் சுத்தா பிடிக்கும். இப்படியா சாபத்தை? என்னங்க பெத்த பையனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சாபமா? ஆமாடா. அப்புறம் என்ன ஆச்சு? எங்க அப்பா காலில் விழுந்த கத்தன கதறி விட்டு கண்ணீர் விட்டு அப்பா சிறு வயதில் தெரியாம பொய் பேசிட்டு என்ன மன்னின்னேன். நான் கொடுத்துதான் என் சாபத்தை யாராலும் அழிக்க முடியாது. போட நாய தூரம் அப்படின்றாரு. எங்க அப்பாவோட சாபத்தை வாங்கிட்டு இங்கிருந்து அன்றாடு ஓடுறேன். எங்க போனேன்? ஒன்னால மட்டும் வெள்ளிகிரி வழக்கு தாத்தா சிவனை நோக்கி போனேன். உங்க அப்பா கொடுத்த சாபத்தை வாங்கிட்டு சிவபெருமான் கிட்ட போய் முறையிடலாம் அங்க போனேன். போய் தாத்தா காலில் விழுந்தேன். வந்த நோக்கம் என்னன்னு கேட்டாரு. எங்க அப்போட பொய்ய பேசுறேன், எனக்கு ஒரு சாபத்தை பரிதாப கொடுத்தாரு. இந்த சாபத்தை நீங்க தாத்தா அப்படின்னு கேட்டேன். இந்த சாபத்துக்கு ஏதாவது பரிகாரம் நீங்க தான் செய்யணும். ஆமா கலகத்தை எங்க தாத்தா போறது அப்படின்னு நீங்க கேட்க. ஆமா எங்க அப்பா கொடுத்துட்டா அது யாராலும் அழைக்க முடியாது. உனக்கு கலகம் வேணும்னா என் கழுத்துல போட்டு சிவமாலை தரேன். இந்த சிவமாலை எடுத்து ஓன மச்சவா என்று யோசித்தால் கலகம் இருக்கிற ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படி எங்க தாத்தா இந்த மாலை கொடுத்தார். கொட்டை அப்படியா? நாரதா நீ அங்கும் இங்கும் அலைய வேண்டாம், உனக்கு கலகம் வேணும்னா என் கொட்டையை பிடிச்சி ஆட்டு. என்ன கொட்டைய? அதை பிடிச்சி ஆட்டுனீங்கன்னா உனக்கு கலகம் இருக்கிற இடம் தெரியும்னு எங்க தாத்தா கொட்டையை உங்ககிட்ட கொடுத்தாரு. அவரு இப்ப என்ன செஞ்சீங்க? இந்த உத்தராச கொட்டை என்ன செய்தார்? அவருக்கு கொடுத்தாருப்பா இது உத்தராச கொட்டை. அப்போ எங்க தாத்தாவிட இருந்து இந்த உத்தராச கொட்டை வாங்கிட்டு மீண்டும் வைகுண்டம் போனேன். எதுக்கு படிக்கவே எடுத்து இல்ல கலகாவட்டத்துக்கு. வைகுண்டத்துக்கு எதுக்கு போறீங்க? வைகுண்டம் அது நான் சொல்றது வைகுண்டம். ஆமா தாத்தா போய் கண்ணகிட்ட போய் தாத்தா எங்க அப்பா சாபத்தை கொடுத்தாரு, எனக்கு மோசம் வந்து அப்படி தாத்தா காலில் விழுந்து கேட்டேன். சாமி நாராயணா நான் இப்படி கலகம் பண்ணிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டபடி பேசுவாங்க, அப்படி ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கன்னா அவர்கிட்ட போய் முறையிட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? தாத்தா கண்ணன் சொன்னாரு, ஒப்ப கொடுத்த சாபத்தை என்னால் தீர்க்க முடியாது, கொடுத்துட்டா நான் சொல்ற மாதிரி கேளு. கலகம் இல்லை, உன்னை நிந்தித்து பேசுவாரு, உன்னை திட்டி பேசுவாரு, உன்னை பேசினா அடிக்கடி நாராயணா சொல்லி என் தாத்தா கட்டை கொடுத்தார். நீ ஒரு நாரதா ஒரு கலகத்தை பண்ணிவிட்டு என்ன 3 முறை நாராயணான்னு கூப்பிட்டா அந்த கலகம் என்ன
சேரும் சேரும். பாவம் எல்லாம் ஒண்ணு சேரும். பழி மட்டும் ஒண்ணு சேரும். அப்படின்னு அவர் அந்த கட்டையை கையில கொடுத்தார். எங்க தாத்தா கட்டை கொடுத்தார். எங்க சிவபெருமான் அவர் கொட்டையை கொடுத்தார். உத்தராச கொட்டை. அப்படி தாத்தா கிட்ட அந்த கண்ணுகிட்ட இந்த கட்டையை வாங்கிட்டு என்ன செய்தேன்? அந்த கட்டையை அவர்கிட்ட வாங்குனீங்கல்ல. ஆமா. இத கொஞ்சம் தர்றீங்களா? கொஞ்சம் என்னப்பா முழுசாம தரேன். இது என்ன உனக்கு தேவைப்படுதா? அர்ஜென்ட்டா தேவைங்க. இது இதால உங்களுக்கு காரி வாங்கணுமா? ஆமாங்க. அப்படியா? இத வச்சு நீ என்ன செய்ய போறீ? எருமைக்கு காய் அடிக்கணும். ஏய் துஷ்டம் முண்டமே. இது எருமைக்கு அடிக்கிற. அது கட்டல பாதி பாதி நம்ம கிட்டி மாதிரி கோடு மாதிரி இருக்கு. அப்போ சரி எருமைக்கு அடிக்காச்சு பரவாயில்லை. ஆமா. குழலுக்காக அடிக்கணும். நான் ஏற்கனவே அடிச்சு விட்டாச்சு ரெண்டு பையன் போட்டு. சரி இன்று கலக அதாவது எங்க அப்பா கொடுத்த சாபத்துல தினந்தோறும் கலகம் செய்யறது. அப்படி கலகம் செஞ்சுக்கிட்டு ஆனா இன்னைக்கு கலகம் இல்ல. ஆனா எனக்கு பௌரியம் உப்புறமா செய்யுது. நீ பொரியல் நிறைய அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கலகம் இல்லையா? கலகம் இல்ல. காலையில இருந்து எழுந்து இது வரைக்கும் நானும் எங்க தாத்தா நினைச்சேன். கலகம் இல்ல. கால் வீங்குது. அதாவது வயிறு உப்புது. முதுகு மூடு சுமக்குது. தலை வெடிக்க போகுது. காப்பாத்து. என்ன காப்பாத்துப்பா. காப்பாத்தி என்ன அரை பாத்தியா விடலாம். வடை சிஸ்டே அதை காப்பாத்துறா. டேய் வவுறு உப்புதுடா வடை. அரை பாத்தி விடுவேன். டேய் வவுறு போற அந்த புடங்க போய் தின்னு. சாமி ஏண்டா? இது அப்படி. அட என்னப்பா இது கத்தி? இப்படி இப்படி. உங்களுக்கு கலகம் வேணும். இப்படி. ஆமா. சரி என்ன? இப்ப கலகம் வேணும். என்ன காப்பாத்திட்டீனா? நான் இருக்கேன். ஆகட்டும். அதுதானே சிசியா வேணுங்கிறது. வருகிறேன். ஓங்கி இந்த ஆயா மண்டைய பார்த்து போடு. ஆடாடா இந்த ஆயா மண்டை போட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டு வதக்கன்னு நினைப்பாங்க. ஓ நாளைக்கு ஆட்டி அப்படி கேஸ்ல அதுல இருந்து நாளைக்கு கேஸ் வரும். அதுல இருந்து நம்ம கலகத்தை அடிச்சு நோய். அப்படிங்க. சரி அதாவது கோமாளி சொல்லி அத பேச கேட்க போடு போடு. பிரேமா மெந்திர போற. நானும் கோமாளி வச்சுக்கிட்டா மண்டை உடைச்சா. மண்டை உடையுமா? ஏடா தாயாடே துஸ்தா. ஏடா முண்டோம். உன் பேச கேட்டு இந்த அம்மா மண்டை உடைச்சிருந்தா நாம வந்துக்கிற 16 பேர் இந்த ஊர்களை அப்படி குப்பி ஓடி ஆட்டம் பேசலையோ. நான் நேரமா மினி பஸ் ஏறிட்டேன். அதெல்லாம் கிடையாது. அதாவது அடிச்சவனை விட அடிக்கிறதுக்கு தூண்டுதல் அந்த பாரு. முன்னதான் உதைக்க போறாங்க. இல்ல அதாவது எப்படி என்ன எப்படி கலகம் செய்ய நானும் கலகம் இப்படி செய்ய மாட்டேன். அதாவது தூங்குற பிள்ளை கிள்ளிடுவேன். அதாவது கத்தும் வீரா வீரான்னு இல்ல இல்லப்பா அப்படி வீடு வீடு கத்தும். அசாம தொட்டில் பிடிச்சு ஆட்டுவேன். அவங்க அம்மா வந்து கேட்டா அதுக்கு உண்டான பதில் சொல்லிடுவேன். தூங்கும் பிள்ளையை கிள்ளியும் விடுவீர்கள். அதுக்கு ஒரு தரமான சொல்லையும் சொல்லிவிடு. சரி இப்ப எப்படி நீங்க சாமி கொட்டையை பிடிச்சாடி சாமி. என்ன சாமி முதலுக்கு மோசம் பண்ணிட்டு நீதான் கொட்டையை பிடிச்சி பரமசிவன் கொட்டை இருக்கா ருத்ராஜ தாத்தா கொடுத்தாரு. அதை நினைச்சு கும்பிடு சாமியா. ஆகட்டும் ஏதோ நல்ல நேரத்துல பிடிச்சுவேன். ஓட வச்சு வாயிடுவேன். ஓட வச்சு நாலு பக்கம் போறீங்க. உங்களுக்கு சேவிங் பண்றதுக்கு டைம் இருக்குன்னு ஒரு தோணும். இது சொன்னால 6 மாசத்துக்கு என்ன செய்யுது உங்க மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிக்காம ஏதோ திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது. எது வேணாலும் கைத்தொழில் செய்யலாம். கைத்தொழில் வீட்டுல எல்லாம் செய்தாலும் சோமாலை அப்பவே தின்னு தொலைக்காதேன்னு கேட்டியா? அந்த புடலங்காய் பொரியல திங்காது. நான் போய் போயிட்டு வா. ஓ ஏன் தான் இப்படி தின்னு வந்துட்டு ஒரு பொரியல் இது வேற பூசணிக்காய் பொரியல் இவ்வளவு வாங்கி திங்கிறாரு. முட்டைக்கோசு பூசணிக்காய் அந்த குழம்பு என்ன மொட்டை மொட்டை குழம்பு அதை மட்டும் 4 குண்டா வாங்கிட்டு உனக்கு இந்த புத்தி வந்து போய் பேண்டுபிட்டு வாவேன். சனிக்கிழமை எங்க வீட்டுல ஒரு சிந்து விட்டு பெருமாள் சோத்தை வாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தின்னு பார்த்தேன். அங்கேயே ஒரு சிந்து விட்டுட்டு இங்க 4 சோறு தின்னு வாங்கின சோத்தை முடிச்சு. அதாவது குடும்பத்துல
சிக்கனமா இருந்தா குடும்பம் முன்னேற்றம், உணவு சிக்கனமா இருந்தா உடலுக்கு ஆரோக்கியம். எவ்வளவு சோறு கம்மி எடுத்துக்கணுமோ உடம்புக்கு நல்லது. சரி, என்ன வந்தது? இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி அது கிடையாது. எங்க தாத்தா கொடுத்த சிவமலை, இந்த சிவமலை எடுத்து யோசிக்கும் போது கழகம் விருதுவிடம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கழகம் எங்க நீங்க செய்ய போறீங்க? எங்க போகணும் தெரியுமா? எங்க போன கழகம் எங்க போகணும் சொல்லுவா. இன்னைக்கு கழகம் எங்க செய்ய போறீங்க? எங்க ஆரம்பிச்சு எங்க அந்த கழகத்தை நான் முடிவு பண்றேன். எங்க தொடங்க போறீங்க? தொடங்கக்கூடிய இடம் என்ன? பொன்னுலக அமராவி தெய்வலோகம். அந்த தேவஹோமன் மானம் அங்க தேவலோகத்துக்கு போறேன். தேவலோகத்துல போய் அந்த இன்று இந்த தேவர் சபையில என் கழகத்தை போய் துவக்கம் செய்கிறேன். சரி, நானும் வரேன். நீ வா. ஆமா, ரெண்டு பேருமே கழகத்துக்கு போய் அங்க செஞ்சிடலாம். மாப்பிள்ளை பொண்ணுலக ஒளியா ஒளியா. நாரதரானவர் கழகம் கிடைக்கல, இன்னைக்கு கழகத்தை எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம தெய்வலோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் கழகத்தை உற்பத்தி பண்ணணும். தெய்வலோகத்துல அப்படின்னு தேவர்களை சந்திக்க போகும் சமயத்தில் இப்பொழுது சபை தர்பாராக, அதாவது விருகண்ட முனிவரானவர் சபை தர்பார் மற்றவை பின்னால்